இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி விடாமல் கொஞ்சமாக நின்று அவதானித்து பாருங்கள். ஏனென்றால் இது இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு பதிப்பு. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது தொடர்பிலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழு. இந்த தேர்தல் ஆணைக்குழுவானது மக்களுக்கு அப்படி என்ன தெளிவுபடுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய காணொளியில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் எவ்வாறு வாக்களிப்பது என்பது தொடர்பில் எம்மில் பலருக்கு அது தொடர்பான தெளிவு இருக்கின்ற போதிலும் ஒரு சில சிறிய தவறுகளை விடுவதன் மூலமாக எங்களுடைய வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நடைபெற்று முடிந்த தேர்தல் வாக்கு முடிவுகள் அதற்கு சான்றாகி நிற்கின்றது. சென்ற முறை 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தல் வாக்கு முடிவுகளின் அடிப்படையில் 1,59,92,296 பேர் வாக்களிப்பதற்கு தகுதியானவர்களாக காணப்பட்ட போதிலும் 1,33,87,951 பேர்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கையானது மொத்தமாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்களில் 83.72% அதாவது 83.72% வாக்களித்திருக்கின்றார்கள். இப்போது விடயத்திற்கு வரலாம். அவ்வாறு வாக்களிக்கப்பட்ட 1,33,87,951 பேர்களில் 1,35,452 பேர்களின் வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயமாகும். ஒரு வாக்கானது ஒரு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியை கொண்டு காணப்படுகின்றது. அதற்கு நிறைய வரலாறுகளை அடிக்கோடிட்டு காட்டிட முடியும். அது போன்றது ஒரு பெருமதியாக காணப்படுகின்ற வாக்குகள் ஒன்றல்ல இரண்டு அல்ல, 1,35,452 வாக்குகள் சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் இது பற்றி கட்டாய பேசுவதற்கு நேரம் ஒதுக்கத்தான் வேண்டும். இப்போது வாருங்கள் எவ்வாறு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு என்ன தெரிவித்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இதனை நாம் 2 கட்டமாக பார்க்கலாம். அதாவது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்றும் எவ்வாறு வாக்களிக்க கூடாது என்றும் 2 கட்டங்களை சுருக்கமாக பார்க்க முடியும். நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாம் குறிப்பிட்ட அதாவது எமக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கு ஒரு வாக்கினை மட்டும் வழங்கவும் முடியும். இல்லை என்றால் குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்கு எங்களுடைய முதலாம் தேர்வு வாக்கினை வழங்கிய பிற்பாடு அதே சந்தர்ப்பத்தில் விருப்பமான 2 வேட்பாளர்களை தெரிவு செய்து மொத்தமாக 3 வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய வாக்குகளை வழங்க முடியும். அதிகபட்சமாக 3 வேட்பாளர்களுக்கு மட்டுமே எங்களுடைய வாக்குகளை வழங்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள வினைக்கின்றேன். 2 பேர்களுக்கு மட்டும் எங்களுடைய வாக்குகளை வழங்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு முடியும். இந்த விருப்பு வாக்கினை வழங்குவதற்கு எதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது தொடர்பான சரியான தெளிவு ஒன்று இருப்பது என்பது முக்கியமாக இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படி யாராவது ஒரு வேட்பாளர் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் இருந்து 50% அதிகமான வாக்குகளை பெற்றால் அவர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அவ்வாறு எந்த ஒரு தனி வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெறவில்லை என்றால் அங்கேதான் விருப்பு வாக்குகளை கருத்தில் கொள்ளப்பட்டு கணக்கில் கொள்ளப்படுகின்றது. இம்முறை நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு 1,71,00,000 அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலானது ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தேர்தல்களை போன்று அல்லாமல் கடுமையான போட்டி நிலவி காணப்படுகின்றது. இதில் அனுரகுமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச போன்றவர்களுக்கு அதிகமான வாக்குகள் செல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த 3 வேட்பாளர்களில் யாராவது ஒரு வேட்பாளர் 51% அதிகமான வாக்குகளை பெறுவார்களா என்பதை கணிப்பதில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த முறை விருப்பு வாக்கு முறைமை என்பது கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே இந்த முறை வாக்களிக்க இருக்கின்ற ஒவ்வொரு வேட்பாளர்களும் விருப்பு வாக்குகளை வழங்குவதின் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு விருப்பு வாக்கினை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அதிகபட்சமான வாக்குகள் நிராகரிக்கப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றதாக ஒரு தகவல் கூறுகின்றது. இப்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்கலாம். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அதிகபட்சமான தேர்தல் வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்ற போதிலும் உதாரணமாக முதன்மை வேட்பாளர்களாக காணப்படுகின்ற 4 வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச போன்றவர்களை எடுத்துக்கொள்ளலாம். வாக்குச்சீட்டுகளில் வேட்பாளர்களுடைய பெயர்கள் ஒரு பக்கமும் அதற்கு நேரே உள்ள சின்னமும் அதற்கு அருகில் இன்னும் ஒரு பெட்டி வெறுமையாகவும் காணப்படும். அவ்வாறு வெறுமையாக காணப்படுகின்ற பெட்டியில் தான் எங்களுடைய வாக்கினை வழங்க வேண்டும் என்பது அனைவரும் தெரிந்த ஒரு விடயம். அவ்வாறு நாம் வழங்குகின்ற உரிய வேட்பாளரை தெரிவு செய்து அவருடைய பெயருக்கு நேரே காணப்படுகின்ற சின்னமும் அதற்கு அருகில் காணப்படுகின்ற பெட்டியில் எங்களுடைய வாக்கினை ஒரு புள்ளடி ஒன்றினை இடுவதன் மூலம்
குறித்த ஒரு நபருக்கு எமது வாக்கினை வழங்க முடியும். அல்லது புள்ளடியிடுவதற்கு பதிலாக 1 என்ற இலக்கத்தையும் எழுதுவதன் மூலமாக எமது வாக்கினை வழங்கிவிட முடியும். இரண்டாவது முறை எப்படி காணப்படுகின்றது என்றால், ஒருவர் தான் விரும்பிய வேட்பாளரின் பெயருக்கு நேரே உள்ள சின்னத்தின் அருகில் உள்ள வெற்று பெட்டியினுள் 1 என்ற இலக்கத்தை எழுதிவிட்டு அவருக்கு விரும்பிய இரண்டாவது வேட்பாளரின் பெயருக்கு நேரே உள்ள சின்னத்திற்கு அருகில் உள்ள பெட்டியில் 2 என்ற இலக்கத்தை எழுதுவதன் மூலமாக அவருடைய இரண்டாவது விருப்பு வாக்கினை பதிவிட முடியும். அதே சந்தர்ப்பத்தில் அவருக்கு விரும்பிய 3வது வேட்பாளர் இருந்தால் 3வது வேட்பாளரின் பெயருக்கு நேரே இருக்கின்ற சின்னத்தில் அருகில் உள்ள பெட்டியில் 3 என்ற இலக்கத்தினை எழுதுவதன் மூலமாக 3வது விருப்பு வாக்கினையும் ஒரே வாக்குச்சீட்டின் மூலமாக வழங்க முடியும். இவை அனைத்தும் ஒரே ஒரு வாக்குச்சீட்டின் மூலமாகவே வழங்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே சமயத்தில் நாம் பெட்டியினுள் எழுதுகின்ற இலக்கமானதோ அல்லது புள்ளடியானதோ அந்த பெட்டியில் காணப்படுகின்ற விளிம்பு கோட்டில் படாதவாறு எழுதுதல் அவசியமானது. அந்த கோட்டில் நாம் எழுதுகின்ற இலக்கங்களோ அல்லது புள்ளடியோ படுமாக இருந்தால் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். அடுத்ததாக எவ்வாறு வாக்குகளை வழங்கக்கூடாது என்பதை பார்க்கலாம். நாம் எமது வாக்குகளை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பிடித்த வேட்பாளரின் பெயருக்கு நேரே உள்ள சின்னத்திற்கு அருகிலுள்ள பெட்டியினுள்ளே புள்ளடி ஒன்றை போட்டுவிட்டால் அந்த ஒரே ஒரு வாக்கினை தான் எம்மால் வழங்க முடியும். அதாவது எமக்கு பிடித்தமான ஒரு வேட்பாளரின் பேருக்கு நேரே உள்ள சின்னத்திற்கு பக்கத்தில் உள்ள பெட்டியினுள் நாம் ஒரு புள்ளடியிட்டதன் பிற்பாடு எங்களுடைய இரண்டாவது விருப்பு வாக்கினையோ அல்லது 3வது விருப்பு வாக்கினையோ வழங்க முடியாது. ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் எங்களுடைய வாக்கினை வழங்கப் போகின்றோம் என்கின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரமே புள்ளடியை பயன்படுத்த வேண்டும். எமக்கு பிடித்த முதலாவது வேட்பாளரின் பேருக்கு நேரே உள்ள சின்னத்துக்கு அருகில் உள்ள பெட்டியில் புள்ளடி ஒன்றை இட்டதன் பிற்பாடு இரண்டாவது பிடித்த வேட்பாளரின் பெயருக்கு நேரே உள்ள சின்னத்தின் அருகில் உள்ள பெட்டியினுள் 2ஆம் இலக்கத்தினை எழுதுவதோ அல்லது புள்ளடி ஒன்றினை விடுவதோ தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். அவ்வாறு செய்யப்பட்டால் அது செல்லுபடியாத வாக்காக கருதப்படும். இவைகள்தான் வாக்குகளை வழங்குவதற்கு காணப்படுகின்ற சரியான முறைமைகளாக தேர்தல் ஆணைக்குழு கொடுத்திருக்கின்ற அறிவுறுத்தல்களாகும். அத்தோடு மட்டுமல்லாமல் வாக்குகளை வழங்குவதற்காக நாம் செல்லுகின்ற போது கட்டாயமாக எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்காளர் அட்டையினை எடுத்துக்கொள்வதோடு தேசிய அடையாள அட்டையினை கொண்டு செல்வதற்கு மறந்துவிடக்கூடாது. தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஆவணங்களையும் தேர்தல் ஆணைக்குழு வழங்கி இருக்கின்றது. அதாவது எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்காளர் அட்டையோடு தேசிய அடையாள அட்டை அல்லது காலாவதியாகாத வாகன ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது காலாவதியாகாத கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் அல்லது முதியோர் அடையாள அட்டை அல்லது வாக்காளர் ஒரு மதகுருவாக இருப்பார் என்றால் தேசிய அடையாள அட்டை இல்லாத சந்தர்ப்பத்தில் மதகுருவுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டை அல்லது இவை அனைத்தும் எதுவும் காணப்படாத சந்தர்ப்பத்தில் கிராம அலுவலர்களால் வழங்கப்பட்ட தற்காலிகமான அடையாள அட்டை போன்றவற்றை கொண்டு செல்லுதல் கட்டாயமானதாகும். எங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் பொன்னானதாக காணப்படுகின்ற காரணத்தால் சரியான முறையில் எங்களுடைய வாக்குகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த முறையில் அமைப்பதற்கு அல்லது கட்டி எழுப்புவதற்கு தகுதியான வேட்பாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை வழங்கி நாட்டினையும் நாட்டு மக்களையும் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர்களையும் பாதுகாப்பதற்கு பொறுப்படுத்திக் கொண்ட பிற்பாடே வாக்கினை வழங்க செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.